வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு. அதுக்கான ரீசன் வந்து நான் சண்டே லைவ்லேயே வந்து சொல்லி இருந்திருப்பேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து போட முடியல. பட் ஆனால் இனிமேல் வந்து லைக் வந்து 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து வந்துடும். ரொம்ப லேட் ஆகிருச்சு எனக்கே வந்து. லைக் நீங்கள்லாம் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றதுனால வந்து எனக்கு ரொம்பவும் வந்து எனக்காக என்னோடய வீடியோஸ்க்காக நீங்கள் சிலர்லாம் வெயிட்டும் பண்ணுவீங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் என்னோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி போட முடியல. லைக் வந்து அது இதுக்கு மேலே நான் அதை பற்றி ஓகே பேசலை. ஸோ வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனலுக்காக வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போடுவேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து பர்சனலாக உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட், அதாவது அந்த லைக் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, லைக் வந்து அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் என்கிட்ட டெலகிராமில் சொல்லலாம். லிமிட்டேஷன்ஸே வந்து கிடையாது. எவ்வளோ நீங்கள் வந்து ஹாட்டாக வேணும்ன்ட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஹாட்டான ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கே டெலகிராமில் வந்து நான் அதை சென்ட் பண்ணுவேன். வேணுன்றவங்க தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வந்து நாம் லைக் வந்து ரொம்ப டேஸ் ஆனதுனால ஒரு ஹாட்டான ஒரு ஒன் ஷாட்டில் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஒன் ஷாட்டை வந்து ஜின்னுது கொண்டு வந்திருக்கேன். டைட்டில் வந்து ரன் அவே மேரேஜ் வித் மை ஐடல், அதுதான் டைட்டிலு. ஸோ நீங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஹெட்செட் மட்டும் போடாமல் கேட்காதீங்க, அப்புறம் வந்து சில பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஃபேரி, இது ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்கலாம் போகலாம். ஜின் வந்து இதில் ஐடலாகவே தான் இருக்கார். ஐஷு வந்து சவுத் இந்தியன் பொண்ணு. ஸோ இப்படி தான் இதுதான் வந்து ஸ்டோரியோட இன்ட்ரோ. மீதி எல்லாமே ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம்டா ஃபேரிஸ். ஜின்னுக்கு அவர் வந்து லைக் என்ன எப்போ போல் அவர் ஐடல் தான். அண்ட் ஐஷோ வந்து சவுத் கொரியாவில் பிடிஎஸ் தான் எவ்வளோ பாப்புலர்னு தெரியல, அதில் அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து க்ரேஸியான ஒரு மிகப்பெரியவங்க. லைக் வந்து ரொம்ப க்ரேஸி, பிடிஎஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. அதில் மெயின்லி வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஜின்னு தான். அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், க்ரேஸ் அவங்களுக்கு. லைக் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அப்படி தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களும் ரொம்பவே பிடிக்கும். ஒருத்தருக்கு வந்து ஜின்னுனா இன்னொருத்தருக்கு வந்து நம்ஜுன்னு, லைக் ஷூகா அந்த மாதிரி. ஸோ வந்து மொத்தமாக எல்லாருமே OT7 தான். பட் ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தரை ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி தான். ஸோ பிடிஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அதில் இருந்து தான் வந்து ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் வந்து பிடிஎஸ் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வர போகிறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளால வந்து பார்க்க முடியாது, பிகாஸ் நார்த் இந்தியா தான் வந்து அது நடக்குது. ஸோ நிறைய சவுத் இந்தியன் ஆர்மிஸ் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். என்னாலையும் போக முடியாது, நம்ம கனவு உலகத்திலேயே வாழ வேண்டியதான். எனிவேஸ் பேக் டு த ஸ்டோரி. லைக் ஐஷு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6 பேர் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் வந்து பிடிஎஸ் கான்சர்ட்டுக்கு போகணும், பிடிஎஸ்ஸை பார்க்கணும். ஃபேன் மீட் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற முடிவில் வந்து லைக் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து காசு சேர்த்து வச்சிட்ருக்காங்க. லைக் காலேஜ் எல்லாருமே வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவங்க அந்த மாதிரி தான்.
லைக் 7 பேருமே வந்து காசை வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லயே தெரியாம பார்ட் டைமா ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி லைக் அதுல இருந்து காசு எல்லாமே வந்து சேர்த்து வச்சு நார்த் சைடு நார்த் இந்தியாவுக்கு போகிறது, அங்கே ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிட்டு அங்கே போய் இதுக்கு எல்லாமே வந்து செலவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாமே வந்து காசு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் காலேஜில் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு 5 டேஸு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் உடாத உருட்டுன்னு உருட்டி நார்த் இந்தியாவுக்கே போயிட்டாங்க. இப்போ வந்து பிடிஎஸ் கான்சர்ட் டே அன்னைக்கு லைக் வந்து ஐஷு அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து அவங்க பயாஸோட டிஷர்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அவங்க போட்டுக்கிட்டு அண்ட் வந்து லைட் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து இப்போ கான்சர்ட்க்கு போயிட்டாங்க. காஸ்ட்லியான டிக்கெட்டை தான் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. லைக் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா அது வந்து எவ்வளோ காஸ்ட்லியான டிக்கெட்ஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து அவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு சீக்கிரம் எப்படியுமே வந்து பிடிஎஸ் கான்சர்ட்னால் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாகவே என்னென்னலாம் வேணுமோ ஆளாளுக்கு ஒரு பேக் லைக் ஸ்லிங் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி பாட்டில், ஜூஸு, பசிச்சா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அவங்க சீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. பாடா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோண்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. சூன் வந்து அப்படியே பிடிஎஸ் கான்சர்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அவங்க ஐடியல் பேரை வச்சு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐஷு வந்து ஜின் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பயாஸ் பேரை சொல்லி அவ்வளோ இதாக வந்து ஹாப்பியாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவ்வளோ இதாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு கான்சர்ட்டும் வந்து முடியுது. ஸோ வந்து ஃபேன் மீட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே தான். அந்த டே ஃபுல்லுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயோ எப்படி இருந்தாங்க பார்த்தியா, எப்படி ஆள் அப்படி இருந்தா பார்த்தியோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்படியே பேசி வச்சு முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா ட்ரெடிஷ்னலாக போய் நம்ம பசங்களோட ஹார்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப க்யூட்டாக லைக் வந்து தாவணி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் போட்டுட்டு ஜிமிக்கி போட்டுட்டு குட்டியான ஒரு நெக்லஸ்ஸு அவ்வளோ செம்ம க்யூட்டாக 7 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ எல்லாருக்குமே அவ்வளோ இதாக இருக்குது, நம்ம ஐடியில் பார்க்க போகிறோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. லைக் வந்து அவங்க போகிறாங்க. அந்த கூட்டத்துலேயே அவங்க 7 பேர் தான் வந்து அவ்வளோ தனியாக வந்து தெரியுறாங்க. பசங்க பார்த்து லைக் பிடிஎஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்களோ அவங்களாம் அவ்வளோதான் மெஸ்மரைஸ் ஆகிட்டானுங்க. சின்னுக்கு பார்த்த உடனே வந்து ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஐஷுவை பார்த்ததுமே அவ்வளோதான் அவருக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான். பசங்களுக்கும் அதே மாதிரி தான். பட் ஆனால் வந்து டீமு தான் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். எப்படி கொலாப்ஸ்னா, இப்போது வந்து ஷூகாவோட பயாஸ் இறந்துருப்பாங்களா, அவங்க வந்து நம்ஜினோட பேராக வந்து போயிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். ஜிமினோட பயாஸ் இருந்திருப்பாங்க, அவங்க டேங்க்கு வந்து இதாக போயிருந்திருப்பாங்க. எப்படியோ பிடிஎஸ் நம்ம கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் நம்ம பயாஸை நினச்ச மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்பர்ஸ் வந்து லைக் வந்து பிடிஎஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்க ஆளுங்க வரும்போது அவங்க அந்த சைன் பண்ணுறது இருக்கும் இல்லையா, அந்த சைன் பண்ணுறதுல வந்து அவங்களோட நம்பர்ஸையும் வந்து அப்படியே எழுதியிருந்திருப்பாங்க. அதை பார்த்து எல்லோருக்கும் செம்ம ஹாப்பி, நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து அந்த லைக் வந்து இப்போ எல்லாருமே அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்து போயிட்டீங்க. போனதுக்கப்புறமா ஐயோ உங்களுக்கு அவ்வளோ தலகால் புரியல. ஐஷுக்கும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஐயோ 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 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் சேஞ்ச் ஆகாத ஒரே பேர் என்னன்னா ஜின்னுக்கு ஐஷு தான் சேஞ்ச் ஆகலை. ஸோ 2 பேர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து ஆளாளுக்கு தனித்தனியாக போய் உட்காந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. பிடிஎஸ் கிட்டேருந்து டக்குன்னு ரிப்ளை வருது. அப்படியே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து லைக் வந்து
க்ரஷ்ல இருந்து அப்படியே வந்து டெவலப் ஆகி 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 அப்படியே வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா லவ்வா கன்வெர்ட் ஆகிரும். பிடிஎஸும் வந்து அவங்களாம் வந்து திரும்ப இந்தியாவில் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து திரும்பி போகணும் இல்லையா? ஸோ அவங்களும் வந்து திரும்பி போயிட்டாங்க. பட் எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாமே வந்து லைக் சேட் பண்ணுறது இல்லை வீடியோ காலில் பேசுறது அப்படின்ட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஐஷுவை வந்து சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஐஷுக்கா இது தெரிஞ்சதுமே அவங்களுக்கால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது டக்குன்னு வந்து இப்போ வந்து அவங்க ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜின் எடுக்கவே இல்லை. டைம் டிஸ்டன்ஸ் அந்த கான்சர்ட்டு ஃபேன் மீட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒரு பிஸியாக இருக்கார். ஐஷுக்கா இங்கே செம்மையாக வந்து அழுகழுகையாக வருது, கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க தூங்கவே இல்லை. ஜின் கால் பண்ணுவானா கால் பண்ணுவானா கால் பண்ணுவானா அப்படின்ற மாதிரியே தான் அவங்களுக்கு இருக்குது. லைக் வந்து ஒரு 2 பிஎம்க்கு தான் வந்து இந்தியன் டைம் பிரகாரம் 2 பிஎம்க்கு தான் வந்து அவங்க கால் பண்ணுறாரு ஜின்னு. கால் வந்து வந்ததுமே டக்குன்னு வந்து ஐஷு எடுத்துடுறாங்க. வீடியோ கால் தான். ஏய் பொண்டாட்டி என்னடி அவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணியிருக்க, என்ன அவ்வளோ மிஸ் பண்ணியா மாமாவை அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. உடனே ஐஷு அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாவா போச்சு பாவா. ஏய் எதுக்குடி அழுவுற, என்னடி ஆச்சு? என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க பாவா. என்னடி சொல்ற? ஆமாம் பாவா, என் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாவா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னை வந்து கூட்டிட்டு போ பாவா அப்படின்ற மாதிரி ஐஷா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் எப்படி வர முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வந்து கூப்பிட்டு போயிடனா நான் செத்துருவேன், நீ தான் காரணம், லெட்டர் எழுதிச்சுட்டு வேறு செத்துருவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஐஷு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போயிடுச்சு கொடுத்தனமோ பேசிட்டு இருக்காதடி. ஓ இரு, நான் கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன். இரு இரு அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளார வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே ஜின்னா அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. டே அவள் செத்துருன்னு சொல்லிட்டு இருக்காடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குடா, ஐடியா எதாவது கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. ஐயா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்னடா வழி? நீங்கள் போய் அவளை கூப்பிட்டு வர்றது, இல்லை அப்படின்னா அவளை சவுத் கொரியா வர வைக்கிறது. இது 2 தான் வழியை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. டே எப்படிரா, என்ன எப்படிரா, வேற வழி என்ன? இல்லைன்னா கம்மனு விட்டுருங்க, அவளோட லைஃப் அவள் பார்த்துக்கிட்டோம், செத்தா சாகட்டும், கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் போன்ட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சுவா சொல்லிட்டு இருக்காரு. டே பூனை பையில நொசிக்கிறோண்டா உனைய, என்ன அண்ணா உனக்கு விளையாட்டா போச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரு கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. டி ஐடியா கொடுங்கடா ஹயாங். அதுதான் நம்ஜுன் ஹயாங் சொல்லிட்டார்ல, இதை தவிர வேற வழி இல்லை. ஒன்று நீங்கள் அங்கே போய் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும், இல்லை அப்படின்னா அவங்கள சவுத் கொரியா வர சொல்லணும். இது 2 தவிர வேற சான்ஸே இல்லை ஹயாங், நல்லா முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு மண்டை பிச்சு வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கடா, அப்படியே எனக்கு அப்படி பைத்து முடியுது, என்னடா பண்ணுறது? ஹயாங் முதல்ல அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க, ஏதாவது செத்து போயிட போகிறாங்க ஹயாங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிற அப்படின்ற மாதிரி அவரும் காலை அட்டன் பண்ணிட்டு ஏய் பாவா ஏன் பாவா போட்டுடுங்க இவ்வளோ நேரம், இன்னும் நீ மட்டும் எடுக்காம இருந்ததுன்னு வச்சுக்க, கண்டிப்பா பையன் கொடுத்து நீ தான் காரணம், செத்துருப்பேன் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ பொய்ச்ச கருத்தரமா இதை பண்ணிடாதடி, நீ வேற ஏண்டி? அப்போ வந்து என்னை கூட்டு போ. ஏய் நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு நான் டக்குன்னுலாம் வந்து கூட்டு போக முடியாதுடி. அப்போ அவ்வளோதான் என் மேல பாசமா உனக்கு, அவ்வளோதான் லவ்வா உனக்கு? ஐயோ இதை பாரு, 2 வழிதான் இருக்குது. ஒன்று நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறது, அது உடனே டக்குன்னு என்னமோ வந்து டோரிமானில் வர மாதிரி எனிவர் டோர்லாம் கிடையாதுங்க சரியா? நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆனாலும் ஆகிரும்டி. நான் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கேன், நான் அங்கேருந்து இந்தியா வர்றதுல ரொம்பவே தூரம்டி. அதுக்கு என்ன பண்ணுறது, வந்து கூட்டிட்டு போ.
ஏய், என்னால வர முடியாதுடி, ஏன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்ப நான் செத்துருவேன், பரவாயில்லையா? அப்ப நான் சாகணும், அதுக்காக தானே நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், எப்படிலாம் இல்லாடி. அப்புறம் நீ கிளம்பி சவுத் கொரியாவுக்கு வா. என்னது, சவுத் கொரியாக்கா? நீ இல்லாம நான் எப்படி அங்க வந்து நான் என்னத்த பண்றது? அங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டு என்னத்த பண்றது? டிவியில கூட சப்டைட்டில் போட்டு பார்த்துக்கலாம். அங்க வந்து சப்டைட்டில் எதுவுமே இருக்காது. நான் எங்க போய் என்னத்த பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நேரங்கிட்ட நேரத்துல இவ காமெடி பண்றன்ற பேர சாவடிக்கிறாளே. இத பாரு, நீ எஸ்கே வந்துரு சரியா? என் ஃபேமிலி கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுறேன். அவங்க வந்து உன்னை கட்டிட்டு போவாங்க சரியா? ஆனா என்கிட்ட தான் பாஸ்போர்ட்டே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் இப்போ பாஸ்போர்ட்டுக்கு? அடம், ஐயோ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ணுவேன்? பாஸ்போர்ட் கூட வச்சுக்க மாட்டியா? இப்போ எப்படி? அதான் சொல்றேன், நீ வந்து கூட்டிட்டு போ. நான் வந்து கூட்டு போனாலும் பாஸ்போர்ட் வேணும்டி. பாஸ்போர்ட்டுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, கடவுளே கடவுளே கடவுளே. இத பாரு, பாஸ்போர்ட் இருந்தா மட்டும்தான் நீ அங்க இருந்து இங்க வர முடியும். எனக்கு எப்படி பண்றதுன்னே தெரியாது பாவா. அதுதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எதையாவது பண்ணி தொலைடி. எதுக்கு இப்படி என்ன கிட்ட கத்துற இப்போ? எனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னேன். சரி சரி, நான் கத்தல. இத பார், சீக்கிரமா பாஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ற வழிய பாரு. ஆனா பாஸ்போர்ட்டுக்கு வீட்டு அட்ரஸ் தானே கொடுக்கணும். ஐயோ, உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சரி ஏதாவது ஐடியா அப்படி ஏதாவது பண்ணிடி. ஏடி இப்படி சாவடிக்கிற? அப்போ நான் தான் உன்னை சாவடிக்கிறேன். அப்போ நீ என்ன வந்து எனக்கு எல்லாமே நீதான், எனக்கு எல்லாமே நீதான், என் குழந்தை நீதான் அப்படி சொன்னதுலாம் பொய்யா? ஐயோ கடவுளே. இத பாரு என் செல்லம், என் கண்ணுக்குட்டி பட்டுக்குட்டி, நான் சொல்றேன்ல, நான் சமத்தா கேப்பியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாஸ்போர்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுவியா சரியா? நல்ல பிள்ளையா? நான் சொன்னதை பண்ணுவியா? சரி, நான் பண்றேன். சரி, இப்போ தூங்கு. எப்பவுமே நீ தானே நான் தூங்க வைப்ப. ஜின்னுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஐயோ, இது ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி சரி, என் பட்டுக்குட்டி தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாட்டு பாடிட்டு உங்களுக்கு தூங்க வச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஜின்ன. அவங்களுக்கு சிரிக்கிறதா இல்ல ஜின்னு நிலைமைய பார்த்து பரிதாபப்படுறதான்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியல. எப்பனாவது சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பிங்கன்னு கூட பார்க்க மாட்டேன்டா. ஒழுங்கா எல்லாரும் ஓடி போயிருங்க, செம்ம காண்டில் இருக்கேன் நான் அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து எப்பவும் போல் காலேஜுக்கு போகிற மாதிரி கிளம்பி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அந்த விஷயத்த சொல்கிறீங்க. இந்த மாதிரி பாஸ்போர்ட் வேணும், என் ஜின்மாமா எஸ்கேக்கு வர சொல்லிட்டோம், நான் எஸ்கேக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ பாஸ்போர்ட்டுக்கு எங்கடி பண்ணுறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயோ, ஏய், ஐயோ, என்னடி பண்ணுறது இப்போ? பாஸ்போர்ட் இல்லாமல் சரி, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி நல்லா வந்து சரியாம லைக் வந்து தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி ஒரு வழியாக பாஸ்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஐஷியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதில் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்கள்ல. ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு அட்ரஸை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு 1 வீக்குக்குள்ளாரே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடா, ஒரு வழியாக 1 வீக்கில் பாஸ்போர்ட் வந்துடும். இப்படியே ஒரு 2 டேஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த 2 டேஸுமே வந்து நீங்கள் ஜின்னுக்கு கால் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க, ஜின்னும் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அங்கே பிஸியாக இருந்ததுனால வந்து அதுவே அவருக்கு சரியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவரோட தாட்ஸ் வந்து உங்கள் மேலேயே தான் இருந்திருக்கும். என்ன பண்ணுறாலோ தெரியலையே, ஐயோ இந்த பைத்தியக்காரியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அண்ட் 2 டேஸ் கழிச்சு தான் வந்து ஜின் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு, பேசலாமா இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம்.
அவரு வந்து லைக் மெசேஜ் பண்ணும்போது இந்தியன் டைம் பிரகாரம் ஒரு 3 மணி இருக்கும். ஸோ உங்க ஃபோன் வந்து அந்த டைம்லலாம் சைலண்ட்ல தான் வந்து வச்சு இருந்திருப்பீங்க. அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப லைக் வந்து தூக்கம் வருதுன்னு நீங்க தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஜின் வந்து கால், மெசேஜ் எதுவும் பண்ணியிருந்திருப்பாரு. எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க மார்னிங் தான் எந்திரிச்சு பார்க்குறீங்க, இந்த மாரி ஜின் வந்து மெசேஜ் கால்லாம் பண்ணுது. திரும்ப பண்ணலாமா வேண்டாமான்ட்டு உங்களுக்கே தெரியல. ஸோ நீங்க வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ரிப்ளை வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஜின்னும் வந்து லைக் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு லைக் 2 to 3 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் டைம் இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து அங்கே கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணுறாரு. எதுவாக இருந்தாலும் 3 மினிட்ஸ்க்கு முன்னார சொல்லு, நான் வந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி. பாஸ்போர்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டேன், 1 வீக்கில் வந்துடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஸோவா நல்லா வேலை பண்ணியிருக்கடி. சரி சரி கேர்ஃபுல்லாக இரு சரியா. அட்ரஸ் எல்லாம் என்ன பண்ண? அதெல்லாம் வந்து நான் என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் கொடுத்துட்டேன். ப்ராப்ளம் எதுவும் வராதல்ல? அதெல்லாம் எதுவும் வராது பாவா, நான் பார்த்துக்கிறேன் பாவா. சரிடி, நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் சரியா. நைட்டு வீடியோ கால் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக போட்டு சரியா. எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ ஒன்று. சரி பாவா, லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ டு பாபா அப்படின்ற மாதிரியே வந்து லைக் பேசிட்டு கால் லைக் வந்து மெசேஜ்லேயே வந்து எல்லாமே வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜ்க்கும் கிளம்பி போயிட்டீங்க. நைட் டைம் ஆகுது. ஸோ லைக் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா தான் ஜின் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். நைட் டைம் வந்து நீங்கள் எப்படி எது இருக்கா தெரியாது. ஸோ அதனால் வந்து ஜின் தான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவார். லைக் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவீங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. லைக் வந்து எல்லோரும் ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் வந்து நீங்கள் ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு விண்டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு லைக் பெட்டில் உட்காந்துட்டு வீடியோ கால் லைக் ஜின்னுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு லைக் வந்து அது என்ன அப்படின்னா வந்து ஜின் போகிறதுக்கு முன்னாடி லைக் வந்து அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு ஷர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். லைக் பிளாக் ஷர்ட்டு அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாரு. அதை தான் வந்து நீங்கள் போட்டிருந்துருப்பீங்க. அது வந்து அந்த ஷர்ட்டை நீங்கள் போடும்போது ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக வந்து அந்த மாதிரி இருப்பீங்க. அப்படி தான் வந்து ஜின் வந்து அது ஜின்னுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாகவும் ஹாட்டாகவும் அண்ட் செக்ஸியாகவும் வந்து இருக்கும். ஸோ அதை ஜின் வந்து கேட்டிருந்துருப்பாரு. அந்த ஷர்ட்டை தான் வந்து போட்டுட்டு லைக் வந்து வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜின்னும் வந்து சரி பண்ணு அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் வீடியோ கால் வந்து போயிருந்திருக்கோம். ஏய் பொண்டாட்டி, யூ கட்ரி அப்படின்ட்டு ஜின் சொல்லுவார். நீங்களும் வந்து எந்திரிச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து அந்த ஃபியூல் வியூவும் வந்து காட்டுறீங்க. ஏய் பொண்டாட்டி, உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படியெல்லாம் வந்து இருக்கு தெரியுமாடி. இப்போ மட்டும் நீ பக்கத்தில் இருந்தன்னு வச்சுக்கேன், நடக்கிற சம்பவமே வேறடி. போகவா, நீ ரொம்ப தான் பேசுகிற. எனக்கு ஷையும் ஆகுது தெரியுமா. உனக்கு ஷை ஆகுது, எனக்கு டெம்ட் ஆகுதேடி. என் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. இந்த ஷர்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு மைண்ட் அப்படியே போகுதேடி. அப்படியே கொஞ்சம் காட்டேன். போவா, அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஏய் காட்ரி, கொஞ்சமாச்சும் பார்த்துக்கிறேன்டி. அதை வச்சு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவேன் இல்லையா. போ, எனக்கு ஷாயா இருக்கு போவா. ஏய் பொண்டாட்டி ப்ளீஸ் டி, கொஞ்சம் மட்டும் காட்ரி. சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 பட்டன் வந்து அன்பட்டன் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து உங்கள் செஸ்ட்டு லைக் அப்பர் செஸ்ட் வரைக்கும் வந்து தெரியுது. அதுக்கப்புறமா அன்பட்டன் போல் லைக் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது தான் ஒரு நாக் வந்திருந்திருக்கும். உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ பாவா, யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க பாவா, பாய் 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 அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு, ஐயோ நேரங்கிட்ட நேரத்துல தான் இவனுங்க தான் எவ்வளோது வந்து கதவை தட்டுவோம். கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நான் வந்து பார்த்துட்டாவது சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படின்ற மாதிரி தான் ஜின்னுக்கு செம்ம காண்டாகுது. உடனே நீங்கள் வந்து லைக் வந்து அந்த ஷர்ட்டெல்லாம் வந்து கழட்டிட்டு நைட்டு எடுத்து போட்டுட்டு அந்த ஷர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ஃபோனையும் வந்து லைக் வந்து கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து லைக் வந்து டெலீட் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை ஓரத்தில் வச்சுட்டு அகெயின் வந்து டோர் நாக் ஆகுது. லைக் தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு ஐஷோ வந்து டோரை போய் ஓப்பன் பண்ணுறாங்க.
என்னம்மா நான் தூங்கிட்டு இருந்தேன், டிஸ்டர்ப் பண்றேன். என்ன ஆச்சும்மா? என்ன வேணும் உனக்கு? இல்லடி, ஏதோ சத்தம் வந்துட்டே இருந்துச்சு, அதான். என்னம்மா சத்தம்? தள்ளு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து உங்களை தள்ளி விட்டு உள்ளார வந்து பாக்குறாங்க. என்னம்மா உனக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. எதுவும் இல்ல. என்னம்மா உனக்கு இப்போ? தூங்க விடாம வந்து கதவை தட்டி எழுப்பிட்டு உள்ளார வந்து என்னம்மா? இல்லடி, நீ யார்கிட்ட பேசுன மாதிரி. ஆமா, ரகசியமா ஒருத்தனை வீட்டுக்குள்ளார வர வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. அறிவில்லம்மா உனக்கு? ஏம்மா இப்படி இருக்க? அப்படி என்னம்மா உனக்கு சந்தேகம்லாம்? போம்மா, தூங்க விடாம நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கி இருக்கிறப்ப தூங்குறவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சரி சரிடி, தூங்கு தூங்கு, நாளைக்கு காலேஜ் வேற இருக்குல்ல. சரி சரி, தெரியுமா, போமா அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவும் வந்து போயிடுறாங்க. அண்ட் வந்து டோரை லாக் பண்ணிட்டு கால் பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்கு. ஒரு வேளை திரும்ப அம்மா வந்து செக் பண்ணா, ஐயோ அவ்வளோதான், பெரிய பம்பாயிருமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணல. சரி, வெயிட் பண்ணியிருந்துப்பா, நீங்கள் கால் பண்ணுவீங்களோ அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் பண்ணலை. அவருக்கும் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அவருக்கும் வந்து கொஞ்சம் டெம்ட் ஆகியிருந்திருக்கும். கண்களையாவது பார்த்து ரசிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. அண்ட் வந்து அப்படியே வந்து லைக் வந்து 1 வீக்கும் ஆகிருச்சு. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் வரும்டா, வாங்கி வச்சிரு, நான் வீட்டை விட்டு ஓட போகிறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. சரிடி சரிடி, புரியுது புரியுது, ஆனால் சேஃபாக இருந்துரு அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்து போய் பிரச்சனையாகி எங்கே நீ தான் சின்ன பின்ன ஆயிர போறியோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு தாட் இருக்குல்ல. திடீர்னு வந்து இப்படி போனால் யாருக்கா இருந்தாலும் ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்படிதான் லைக் ஐஷோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் என்னோட ஐடலெல்லாம் அப்படி இல்லை, என் புருஷெல்லாம் அப்படி இல்லை, அவரெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டார் நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் சரிதான், சரியா? அங்கே போய் நீ வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணிவிடு, உனக்கு ஒரு புது சிம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி புது சிம்மும் வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க. இதை போய் நீ அங்கே போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லைக் வந்து என்ன பண்ணுற, வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணு, புரியுதா? அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் உங்களுக்கு ஒரு புது ஃபோனுமே வந்து வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ பக்கா பிளானிங், புது ஃபோனு புது சிம்மு. ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த சிம்மெல்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுலேருந்து அந்த இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. வாட்ஸ்அப் மட்டும் அப்படியே இருக்கும். லைக் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதை அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரி அப்படியே விட்டு வச்சுருந்துருப்பீங்க. லைக் அதுக்கப்புறமா வந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் வந்து லைக் 1 வீக் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு பர்டிகுலர் டே தான் வந்து நீங்கள் வந்து சவுத் கொரியாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லாமே எல்லா ஹெல்ப்பும் பண்ணது அவங்க தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அத்தை மாமாவெல்லாம் பார்க்க போகிறோம், அப்போ வந்து நம்ம சேரீயில் தான் வந்து போகணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சாரீ கட்டிட்டு தான் வந்து போகிறீங்க. லைக் வந்து இப்போது ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ப்ளூ கலர் சாரீ, அந்த சாரியை வந்து கட்டிட்டு தான் வந்து காலேஜுக்குமே வந்து போயிருந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து கேட்டிருந்துருப்பாங்க, என்ன இன்னைக்கு திடீர்னு புடவெல்லாம் கட்டிட்டு போகிற, என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்துருப்பாங்க. அவங்களா இல்லை, லைக் சும்மா கட்டணும்னு தோணுச்சு, அதுதான் கட்டினேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்து நம்ம கேங்கை சாரீ கட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நான் சாரீ கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி டவுட் வருது, என்னது இது புதுசாக இருக்கே, இவ உண்மைதான் சொல்கிறாளா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது. அப்படியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் புடவை கட்டு வராளுங்களா? ஆமாம், வேணும்னா உனக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போவே நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. வீடியோ காலிங் தான் பண்ணுறாங்க. அங்களும் வந்து எல்லாமே சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கால் பண்ணதுமே என்னாடி வீடியோ கால் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, என் அம்மா வந்து நீங்களும் புடவை தான் கட்டியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க, அதுதான் வீடியோ கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் வந்து லைக் வந்து சாரீ தான் வந்து கட்டிருக்காங்க. இதில் என்னடி இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு சாரீ போடலான்னு தானே பிளான் பண்ணோம், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. சரி சரிம்மா, இல்லை திடீர்னு இவ புடவை கட்டினதில் ஒரு சின்ன சந்தேகம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உங்களுக்கு தப்புச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிம்மா, அப்போது நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து
நீங்களும் வந்து எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்பிடுறீங்க. இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்னமோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போயிருந்திருப்பீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உங்களோட ட்ரெஸ் பேக் கொஞ்சம் மட்டும் அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எப்படி கேட்குறதுன்ட்டு சில அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக மட்டும் கொஞ்சம் வந்து உங்கள் பேக்கில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு லைக் வந்து காலேஜ் பேக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து உங்கள் புக்ஸ் எல்லாமே இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் அங்கே போனால் தேவைப்படும் இல்லையா அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அதை மட்டும் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளம்புறீங்க. உங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, விசான்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஃப்ளைட் வந்து இத்தனை மணிக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிடுறீங்க. ஃப்ளைட்டும் ஏறி எஸ்கேக்கு ஃப்ளைட்டும் வந்து போய்கிருச்சு. உங்களுக்கு வந்து இருந்தாலும் ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பயம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நல்லபடியாக போய் சேருவாளா? நல்லா இருப்பாளா? பிரச்சனை எதாவது வந்துருமா? அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனும் வந்து அவங்களுக்கு இருக்குது. லைக் வந்து ஒரு வழியாக நீங்களும் வந்து சவுத் கொரியா போய் ரீச் ஆகிட்டீங்க. அங்கே போனதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது? நீங்கள் வந்து கரெக்டாக ஜென்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிங்களா? உங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க? அப்படின்ற எல்லாமே வந்து இது லைக் வந்து ஒரு மாதிரி எஃப்எஃப்பாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். லைக் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப பார்ட்ஸ் எல்லாம் வந்து போகாது. ஸோ லைக் வந்து மினிமம் ஒரு 5 to 6 அந்த மாதிரி தான் வந்து போகும். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தப்போ என்னோடய ஹெல்த் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்திருப்பேன் லைவில். இந்த வீடியோவே வந்து ரொம்ப கேப் விட்டு தான் வந்து நான் எடுத்தேனே. லைக் வந்து அதனால தான் வந்து லைக் வந்து ஒரு 1/2 அந்த மாதிரி ஒரு டைம்லேயே வந்து இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதனால தான் இது எஃப்எஃப்பாகவும் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து இருக்குது. ஸோ வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் ஒரே பொசிஷனில் என்னால் உட்கார முடியலை. அதனாலேயே வந்து கொஞ்சமாக வந்து அதை நிறைய எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து பிரேக் எடுத்து தான் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபேரீஸ். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.